ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று மார்ச் 11, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 8:14 காலை வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் 2:15 காலை வரை, பிறகு மக நட்சத்திரம். யோகம் அதிகண்டம் 1:17 மதியம் வரை, அதன்பின் சுகர்மம். கரணம் பாலவம் 8:14 காலை வரை, பிறகு கௌலவம் 8:39 இரவு வரை, பிறகு செய்துளை. இன்றைக்கு சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கீழ்நோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. குளிகை 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. சூரிய உதயம் 6:25க்கு. சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷ தினம், துவாதசி திதியும் இருக்குது. துவாதசி திதியில் ஒரு பிடி சாதம் எடுத்து அன்னதானம் பண்ணிங்கன்னா 1000 தடவை அன்னதானம் பண்ணதுக்கு ஈக்குவல். அதனால் இந்த துவாதசி திதியில் நீங்கள் அன்னதானம் பண்ண 100 மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். பிரதோஷ காலங்களில் போயிட்டு சிவ வழிபாடு பண்ணி பாருங்கள். அபிஷேக பொருளை கொடுங்க. 5, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் அபிஷேக பொருளை கொடுங்க. பால், தயிர், தேன் நந்திகேஸ்வரருக்கு கொடுங்க. கண்டிப்பாக எந்த தோஷங்கள் இருந்தாலும் இந்த பிரதோஷம், பிற தோஷங்கள் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையக்கூடியதாகவும் சந்தோஷம் நிலைக்கக்கூடியதாக, தோஷத்திலே சந்தோஷம் நிலைக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த பிரதோஷ தினம் இருக்கும். இன்றைக்கி பிரதோஷம். திருச்செந்தூர் சுவாமி தங்க கைலாச பர்வதம் அம்பாள் வெள்ளி கமல வாகனத்தில் பவனி. குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி. பெருவயல் சுவாமி புஷ்பக விமானம் பவனி. இன்றைக்கு சிறப்பான தலங்களில் உடலும் மனமும் பாதித்தவர்களுக்கு அருளக்கூடிய நல்லருளக்கூடிய ஆலயம் கேட்டால் கோட்டையூர் அகத்தீஸ்வரர் கோயில். அங்கே போனீங்கன்னா மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன். இன்றைக்கு சந்திராஷ்டமம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. சரி, இப்போது அவரவர் ராசி பலனை சந்திரனுடைய அடிப்படையில் நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க, பொதுவாகவே மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி பரிசு வெகுமதி அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய நல்ல செயல்கள், திறமையான செயல்களை மற்றவங்க பாராட்டக்கூடிய ஒரு இன்பகரமான நாளுன்னு சொல்லலாம். உங்கள் கொலீக்ஸு, உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு இனிமையான நாளாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் எதை செஞ்சாலும் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அது கண்டிப்பாக இருக்கும். மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே நிறைய பேர் புலம்புறாங்க, எங்கெங்க மேடம் டெய்லி கோச்சார பலன்களை நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு அது மாதிரி நடக்கலையே அப்படின்னா. கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 60%. உங்களுக்கு 100% வேணும் அப்படின்னா அவங்க ஜனன கால ஜாதகத்தில் இப்போ திசா புத்தி எப்படி போயிட்டுருக்கு, சனி திசை போயிட்டுருக்கா, புதன் திசை போயிட்டுருக்கா, நீங்கள் எந்த லக்கணம், அந்த லக்னம் அவங்களுக்கு ஃபேவராக அந்த திசைக்கு, அந்த தசாநாதனுடைய வலு எப்படி இருக்குது, உங்கள் லக்னாதிபதியோட வலு எப்படி இருக்குது அப்படின்னு மொத்தமாக அஸ்ட்ராலஜி பார்த்திங்கன்னா தான் தெரியும், உங்களுக்கு கன்க்ளூஷன் வர முடியும். இது காமனாக எதுக்கு சொல்கிறோன்னா 60% நடந்தாலே பெரிய விஷயம். அப்போ இந்த மேஷ ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த நாளில்
எப்போதுமே சொல்கிறேன், மேஷ ராசிக்காரங்க எப்போவுமே ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய், உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் செவ்வாய் தான் வராரு. அப்போ மரகாதிபதி மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏதாவது செவ்வாய் திசை போயிட்டுருக்கா, ராகு திசை போயிட்டுருக்கா, இல்லை சனி திசை போயிட்டுருக்கா, இல்லை அவயோக திசையாக, ஏதாவது குரு திசையாக சில பேருக்கு அவயோக திசையாக இருக்கும், சுக்கிர திசையாக சில பேருக்கு அவயோகமாக இருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? நீங்களும் ஜோதிடர் ஆகலாங்கிற மாதிரி நீங்களாக ஏதாவது அனுமானிக்கக்கூடாது. ஒரு பியூரான ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து துல்லியமாக கணிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை என்னுடைய கன்சல்டேஷனுக்கும் நீங்கள் வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு துல்லியமான பலன் ரிப்போர்ட் மாதிரியே கொடுத்துருவோம். எந்தெந்த திசாபுத்தி எந்தெந்த டேட் அண்ட் டைமில் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத கொடுக்குறோம். அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இந்தந்த காலகட்டங்களில் உஷாராக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் பணம் வரும், இந்தந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வரும், இந்தந்த காலத்துக்கட்டத்தில் ஹெல்த்து நல்லாயிருக்கும், வெல்த்து நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஜனன கால ஜாதகத்தை வச்சு தான் முடிவெடுக்க முடியும். இந்த கோச்சார பலன்கள் எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் சந்திராசிரமமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி புது முயற்சியெலாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, பிரச்சனைகள் இருக்குது. டெய்லி இந்த மாதிரி தினப்பலனை பார்க்கும்போது இந்த நிறைய பேர்த்துக்கு சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த படிக்கிறோம் இல்லையா டெய்லியும், அந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு முழுக்க ஆன்மீக சம்மந்தப்பட்டவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். கரணம், திதி, நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லும் போது அதுக்கு உண்டான நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. பஞ்சாங்கம் தினமும் படிக்கணும். ஒரு பஞ்சாங்கம் படிச்சிட்டிங்கனாலே நோய் நொடி பீடை பிணி எதுவுமே இருக்காது. அதனால் இந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் பார்க்கும்போது என்னோட சேர்ந்து இந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் படிக்கலாம். அப்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி பஞ்சாங்க விஷயத்தில் மேஷ ராசிக்காரங்க தினமும் படித்து பாருங்கள், வித்தியாசம் தெரியும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி அனுமன் சாலிசாவை தினமும் படிங்க. 7.5 நாட்டு சனிக்கு நோக்கி வர்றதுனால அதையும் பண்ணுங்கள். விநாயகரை வழிபட்டிங்கனாலே விக்னத்தை தீர்க்கக்கூடியவர். அதே மாதிரி சிவ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப உத்தமமான பலனை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்க தன சேர்க்கை உண்டாகும், பொருள் வரவு, பண வரவு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நான் எதுவுமே பண்ண முடியாதுன்னு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணவங்கலாம் இப்போ நல்லா ஹை ஃபீலுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ரிஷபராசிக்காரங்க இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா, கார்த்திகை, ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசாபுத்தி காலங்கள் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் மாதிரி. கார்த்திகை நட்சத்திரம் சூரிய திசையிலேருந்து, ரோகிணி சந்திர திசையிலேருந்து, அதே மாதிரி மிருகசீரிஷம் செவ்வாய் திசையிலேருந்து இப்படி ஆரம்பிக்கும். அப்போ இவங்க எல்லாமே ராகு திசையை கடக்காமல் போக மாட்டாங்க. ராகு சனி திசை அப்படிங்கிறதெல்லாம் இவங்க கிடப்பாங்க. செவ்வாய் திசை, ராகு திசை இந்த மாதிரி கிடப்பாங்க. இந்த ராகு திசை வரும்போது இந்த ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு அவயோகத்தில் இருக்கிறாரு அப்படின்னா பெண்களால் மிகப்பெரிய அவமானங்கள், கஷ்டங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரிஷபராசிக்காரங்க இந்த ராகு திசையை கடக்கணும். இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் எடுக்கலைன்னா அந்த டார்ச்சர்லாம் இந்த ராகு திசையில் வரும் நிறைய பேர்த்துக்கு. அது மாதிரி ஏண்டா பழகணுமோன்னு ஆகி போயிடும். அப்புறம் பிளாக் பண்ணி வைப்பீங்க சில பேர். அந்த மாதிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் எங்கே வரும்னா அந்த திசைகளில் வரும். சனி திசையில் என்ன பண்ணால் அவமானம், பிரச்சனை, தேவையில்லாம் நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், அது பாட்டு ஒரு வம்பு வருது அப்படி சொல்கிறதெல்லாம் சனி திசையில் வரும். இந்த மாதிரி திசைகள் தான் முடிவு பண்ணும். திசையை பொறுத்து தான் ஒரு மனுஷன் மாறுவாப்பு. அப்போ இன்றைக்கி அதுக்கான விஷயங்கள் என்ன, கோச்சார ரீதியான தனம் சேர்க்கை உண்டாகும். நல்ல நிலைமைக்கு வரணுன்னா உங்கள் திசாபுத்தி எப்படி இருக்குது, இந்த தசாநாதனை வழிபடலாமா, என்ன பண்ணலாம், லக்னாதிபதியோட வலு எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கணும். நிழல் கிரகங்கள்லாம் லக்னத்தில் உட்காந்துட்டா பெரிய பிரச்சனையும் இருக்குது. நல்ல நிலைமையில் உட்கார்ந்த பிரம்மாண்ட வளர்ச்சி உண்டு. இது எப்படின்னா ஒரு சிக்கலான அமைப்பு. கால்குலேஷன், கன்க்ளூஷன் வர்றது ரொம்ப நேரம் ஆகும். அப்போது துல்லியமாக கணிக்கிறவங்களுக்கு அது தெரியும்.
அதனால் ரிஷபராசிக்காரங்க உங்கள் தசாபூத்தியை முதல்ல பாருங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல பிராப்தத்தை கொடுக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ஒன்று இன்றைக்கி ஈஸ்வரனை வழிபடுறது 5 அபிஷேக பொருளை கொடுக்கறது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். பால், தயிர், தேன் சிவபெருமானுக்கு இல்லை, நந்திகேஸ்வரருக்கு. சிவபெருமானுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதேமாதிரி வருகின்ற பக்தர்களுக்கு தயிர் சாதம் உணவாக அளிச்சிங்க அப்படின்னா துவாதசி திதியில் உங்கள் கர்மா வினைகள் எல்லாம் கலைந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த தான தர்மமாக அது இருக்கும். மிதுன ராசிக்காரங்க தேர்ச்சி பெறக்கூடியதாக, எக்ஸாம் டைமு அப்படின்னா கண்டிப்பாக தேர்ச்சி பெறக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். நல்லா எழுதுவீங்க, எக்ஸாம்லாம் நல்லா படித்து நல்லா எழுதியிருப்பீங்க, நல்லா எழுதுவீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன 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 இஷ்யூஸ் எல்லாம் பெருசாக பார்க்கக்கூடாது. உங்களுடைய காரியத்தில் முனைப்பாக இருக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த முனைப்பை பற்றி சொல்லவே வேணாம். ஆடம்பரத்துக்கும் தற்பெருமைக்கும் கண்டிப்பாக விலை போவாங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான தன் மரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, சுயமரியாதையை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி காலங்கள் இது. உங்களுடைய உழைப்பின் மேலே மிகப்பெரிய கவனம் இருக்கணும். சங்கடங்கள்லாம் நிவர்த்தி படுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்றால் நல்ல வழி கிடைக்கும். ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கால். ஸ்போர்ட்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைவீர்கள், மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள். நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமு நல்லா பண்ணுவீங்க. குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. சிவபெருமானை இன்றைக்கி வழிபடுறது, நந்திகேஸ்வரர் வழிபடுறது கூடுதலான நன்மைகளை கொடுக்கும். கடகராசிக்காரங்க செலவு இன்றைக்கி அதிகரிக்கும். ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோன்னு கூட தெரியாமல் தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த ஆடம்பர செலவை சுப செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். கடகராசிக்காரங்கெல்லாம் இப்போது வீடு மனை வாங்கினா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப சர்வே பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். உண்மையை சொல்ல போனால் நிறைய பேருக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபிலிமை பார்த்து நிறைய பேர் மாறுவாங்க. கடகராசிக்காரங்களும் கொஞ்சம் இந்த மெதப்பில் இருப்பாங்க. சில இடத்துல இருந்தாங்க அப்படின்னான்னு வச்சுக்கோங்களேன், கீழே டவுன் ஆகிடுவாங்க. நம்மளோட உணர்வு என்ன, நம்மளுடைய வேலை என்ன, நம்ம குடும்பத்தை இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் அதை உணர்வாங்க. கனவு காணுங்க, ஆனால் அதே முழிச்சிக்கிட்டு காணக்கூடாது இல்லையா? சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது உங்களை அஷ்டம சனி படாத பாடுபடுத்தி உட்கார வச்சிச்சு. ஆனால் இனிமேல் நீங்கள் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றும். நிறைய பேருக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பூர்வீக வழியில் பிரச்சனை, உறவினர்களால் அவமானம் எல்லாமே பட்டுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். யோசிக்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்களை யோசித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் இருக்கும். செலவை குறைக்கணும், நன்மைகள் அதன் மூலமாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. அதே மாதிரி சந்திரனை வழிபடுங்க, நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். மாலை வேளைகளில் பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது சந்திர பகவான், சூரிய பகவான் அந்த சிவாலயங்களில் இருக்கும். சந்திர பகவானையும் வேண்டிக்கிங்க 7 மணிக்கு மேலே. ரொம்ப சூப்பராக வருவீங்க கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரங்களாம் ஒரு அம்மாவுடைய பித்து அதிகமாக இருக்கும். அம்மா என்ன சொன்னாலும் சரி, ஏன்னா சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர்கள். அப்படிங்கும்போது அம்மான்னு தான் சொல்லுவாங்க. தாயை மீறி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. இல்லைங்க நான் கடகராசி தான், நான் தாய் மேலே எனக்கு அன்பே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், அமாவாசை சந்திரனாக இருக்கும். இல்லை அப்படின்னா சந்திரன் முழு சுபராக இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி நடக்கும். சரி, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? சந்திரன் தானே உயிர், உடல், அதுவும் வேணும் தானே. உயிர் மட்டும், லக்னம் மட்டும் இல்லை, ராசியும் முக்கியமானது தான். இப்போ கோச்சார நிலையில் கடகராசிக்காரங்க கண்டிப்பாக ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது
தாயை நீங்கள் வந்து ஒரு கோயிலாக சுவாமியாக நினைப்பீங்க. ஆனால் அது மட்டுமே வேலைக்கு ஆகாது. நீங்கள் கோயிலுக்கும் போகணும். அதே மாதிரி சிவாலயங்களுக்கு வழிபடும் போது சந்திரனை சேர்த்து வழிபடணும். அப்போ முழு மதி உங்களை பயன்படுத்தி நீங்கள் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். அது மாற்றுக்கிறதே இல்லை. சிம்ம ராசிக்காரங்க ஓய்வு இன்றைக்கி எடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ஓய்வாவது உங்கள் ரெஸ்ட்டு கொடுப்பீங்க. ஏன்னா அதிக மன உளைச்சலில் நீங்கள் இருக்கீங்க. அதிக வேலை ஓட்டம், என்ன ஓட்டம் இருக்குது. என்னன்னா எதை எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது. சிம்மராசிக்காரங்க புலம்புறது அதுதான். எது எடுத்தாலும் காரிய தடையாகுதுங்க. என்னங்க பண்ணலாம்? இன்னுமே பண்ண தேவையில்ல. சிவன வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வேலைகளில். அது ரொம்ப நன்மையை கொடுக்கும். வேறு என்ன பண்ணலாம்? தேங்காயில் விளக்கு போடுங்க விநாயகருக்கு. திங்கக்கிழமை நீங்கள் எந்த கிழமையில் தேங்காய் விளக்கு போட்டாலும் நல்லது தான். செவ்வாய்க்கிழமையும் போடலாம். ஆனால் விநாயகர் வழிபாடு பிடிச்சிக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு பிடிச்சிக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏற்கனவே இந்த 2.5 வருஷம் கண்டக சனியிலே சில ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவதற்கு சிம்மராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஒரு கலைப்பணி அப்படின்னு நினச்சிக்கோங்க. எந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டுமே இப்போ படிக்கணும் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம்? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிட்ருக்கோம். எம்பிபிஎஸ்னால் ஒரு 5 வருஷம் படிச்சுட்ருக்கோம். ஒரு படிப்புக்கு, ஒரு தொழிலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் அத்தனை வருஷம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக முழு முயற்சியுடன் மிகப்பெரிய வெற்றியுடன் நீங்கள் செல்கிறதுக்கு உங்களுடைய அச்சாணியாக கண்டிப்பாக உங்களுடைய துணிவு மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகளை தான் உங்களை மாற்றப்போகுது. சிம்மராசிக்காரங்க இந்த 2.5 வருஷம் நல்ல நிலைக்கு கடந்து போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஒரு மேஜிக் மாதிரி மாறும். அதனால் சிம்மராசிக்காரங்களும் இது ஒரு நல்லது பண்ணிக்கலாம். வழிபாடாக நான் சொன்ன மாதிரி சிவ வழிபாடு பண்ணலாம். கன்னிராசிக்காரங்க கோபம் அதிகமாக வரும். இன்றைக்கி அதை கண்ட்ரோல் பண்ணணும். என்றைக்கும் பார்த்திங்கன்னா கோபக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அதாவது எந்த நேரத்தில் எப்படி கோபத்தை வெளிப்படுத்த தெரியாமல் அப்படி வெளிப்படுத்தி அது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகக்கூடாது. என்றைக்கும் ரியாக்ஷன் தான் நம்மளை பெருசாக பிரச்சனையில் மாட்டி விட்டுரும். நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். கன்னிராசிக்காரங்க ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா கன்னிராசிக்காரங்க நல்லது சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க திறமையானவங்க, எதையுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் அது நிதானத்தை இழந்துருவாங்க. கோவம் பட்டுன்னு வந்துடும். பக்கத்தில் இருக்கிறவங்கள சிரமப்படுத்துவாங்க. 2 நிலையாக இருப்பாங்க. ஆசிலேஷன் மைண்டில் தான் இருப்பாங்க. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அது செஞ்சால் நல்லாயிருக்குமா, இது செஞ்சால் நல்லாயிருக்குமா, இப்படி அந்த வேவ் லென்த்தே கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். வேறு மாதிரி ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க. மிதுன லக்னம், கன்னி லக்னம், மிதுன ராசி, கன்னி ராசிலாம் ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. டபுள் மைண்ட் இருப்போம். அப்போ அந்த டபுள் மைண்டை எப்படி இது பண்ணணும் அப்படின்னா அதை யாராவது சுட்டி காய்ச்சணும் உடனே கோவம் வந்துடும். இந்த கோவத்தை குறைச்சிட்டு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் சைலண்ட்டாக உங்களுடைய விஷயங்களை பண்ணிங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது உறுதி. ஸோ கன்னிராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும் இந்த எல்லைப்புற தெய்வங்களில் இருக்கக்கூடிய கருப்பு சுவாமி, முனியப்பன், இந்த மாதிரி உங்கள் ஊர் எல்லையில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. நல்ல பலன்களே அது கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி தேவையில்லாத நஷ்டம் ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தால் யோசித்து செய்யுங்க. அதனால் இந்த முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய முடிவுகளில் நிறைய பேர்த்துக்கிட்ட ரெவ்யூ பண்ணுங்கள். நிறைய பேர் ரெவ்யூ பண்ணுறதில்ல. நம்ம சொல்லுவோம் அடுத்தவங்கள கேட்டால் நம்ம பண்ணணும், நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு படத்தை பார்க்குறோம், நம்ம ஒருத்தர் மட்டுமா முடிவு பண்ணுறோம் அந்த படம் வெற்றிக்கு? அப்படி கிடையாது. அந்த சொசைட்டியில் 100 பேர் ஒத்துக்கிட்டால் தான் அது நல்ல படம். அதுமாரி உங்கள் வாழ்க்கையில் ரெவ்யூ பண்ணணுன்னா கண்டவங்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
உங்களுக்கு முக்கியமானவங்க பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட அனலைஸ் பண்ணி இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நான் என்ன மாதிரி மாற்றிக்கணும், என்ன மாதிரி செய்யணும், இல்லை துறை சார்ந்த அந்த நிபுணர்கிட்ட போயிட்டு கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லது. வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இன்றைக்கி முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா தள்ளி போட்டுருங்க, போஸ்ட்போன் பண்ணிடுங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உண்டு. துலாம் ராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம். சுக்கிர பகவானை வழிபடுறதும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையில் இந்த பிரதோஷ வழிபாடு கலந்துக்கோங்க, ரொம்ப நன்மை அதிக அளவில் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க ஒரு சில நேரத்தில் மறந்துடுவீங்க. உங்கள் தொழிலில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதை மறந்துட்டு போய் இன்னொரு தடவை போயிட்டு வாங்கிட்டு வருவீங்க. அலைச்சல் அதிகரிக்கும். இதனால் சங்கடங்கள் ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். பிரச்சனையாகவே அது தெரியும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது பிரச்சனையாக தெரியும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2.5 வருஷத்தில் படாத பாடு நோய் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நிறையா பெண்களுக்கு சுமூகமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி தாயாரோடைய உடல்நிலை, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, ரெனோவேட் பண்ணுறதில் பிரச்சனை, ஹவுஸ் ரெனோவேஷனில், அப்புறம் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துருக்குறாங்க. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது யோசித்து அகலக்கால் வைக்காமல் எடுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று இன்றைக்கி பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஷ்ட தெய்வங்களை எதனா கும்பிட்டுக்கலாம். அது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கும். ஆனால் பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். முக்கிய முடிவுகளை பொழுது முடிவுகளை எடுக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் ஏறி போகக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே யோசித்து தான் செய்யணும். அது ஒன்று தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு, தனுசு ராசிக்காரங்களுக்கு. அப்போ வேறு என்னங்க பண்ணலாம்? அன்றாட வேலையை பண்ணலாம். எப்போவுமே செய்கிற வேலையை செய்யலாம். அது உங்களுக்கு தடை இருக்காது. அப்படி தடை இருக்குன்னா விநாயகரை வழிபட்டு தடையில்லாத ஒரு போக்கை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். நல்ல பலன்களே கொடுப்பார். தனுசு ராசிக்காரங்களுக்கு விநாயகர் வழிபாடு இன்றைக்கி பண்ணுறது மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா 7.5 நாட்டு சனியில் படாத பாடுபட்டு வந்தாங்க. ஆனாலும் இந்த கோச்சார ரீதியாக இப்போ நடக்கக்கூடியது திசா புத்திகள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ தனுசு ராசிக்காரங்க நார்மலான ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப லக்கி தசா நடந்துச்சுன்னா நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். இல்லைங்க எனக்கு பழையபடியோடு இப்போ மோசமாக இருக்குன்னா அவயோக தசை ஏதோ நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். அதனால் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ நீங்கள் பிடிஎஃப் ஃபைலாகவே வாங்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். எல்லாமே துல்லியமாக சொல்லுவேன். அது ஃபோன் கன்சல்டேஷனும் இருக்கும். உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கறது கொடுப்போம். எந்தெந்த காலத்தில் என்னென்ன தசா புத்தி நடக்குது, இந்த வருஷத்தில் என்ன தசா புத்தி, அடுத்த வருஷத்துக்கு என்ன தசா புத்தி, இப்படி ஒவ்வொன்றும் கேல்குலேட்டர் ரொம்ப துல்லியமாக போட்டு உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம். அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுவோம். அதனால் தனுசு ராசிக்காரங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு ராகு திசை போயிட்டுருக்கு, சனி திசை போயிட்டுருக்கு, குரு திசை அவயோக திசையாக போயிட்டுருக்கு. நான் ராசி அதிபதி திசை அவ்வளோ கெடுதல் பண்ண மாட்டார். இல்லை இந்த திசையெல்லாம் போய்ட்டு செவ்வாய் திசை போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து எந்த ஒரு முடிவும் எடுக்கணும். மகர ராசிக்காரங்க பக்தி சிரத்தை அதிகமாகும். இன்றைக்கி ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள், பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு சென்று வருவீர்கள். நிறைய பேருக்கு ஆன்மீக விஷயங்களில் பகிர்ந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போகிற பசங்க, இளைஞர்கள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு சோதனையான காலமாக காதல் விவகாரங்களில் ஒரு சில பிரச்சனை சிக்கல் உருவாகும். கல்யாண திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணம் குரு திசை மாதிரி குரு பார்வை கிடைக்குது. குரு விஷயங்களை உங்களுக்கு நல்லது பண்ணுவார். மகர ராசிக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். செகண்டு மேரேஜுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் மேரேஜ் லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் லேட் மேரேஜ் இருந்துச்சுன்னா அந்த லேட் மேரேஜ் இப்போ நடக்கும்.
மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு ஸ்பீடான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்கும். இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க ஏதோ ஒரு சலன புத்தி கண்டிப்பாக வந்துடும். ஏதோ மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும், தவறா ரைட்டா, நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சில சலனங்களும் வரும். அடுத்தவங்க முள்ள போட்டி போடலாம், பொறாமல் வச்சுக்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் எதையுமே கண்டுக்காமல் போகிறது தான் நல்லது. ஏன்னா ஜென்ம சனியில் ஆட்பட்டு படாத பாடுபட்டீங்க. இனிமேட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாறும் போதும் சில புத்திகளை காட்டும். தசா புத்தி மட்டும் அவயோகமாக இருந்துச்சுன்னா கும்பராசிக்காரங்க ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் ஆகும்போது அவங்க சரியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குலதெய்வ வழிபாடு பண்ணவங்களாம் தப்பிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா அவங்க தசாபுத்தி எப்படி நடக்குது, லக்னாதிபதியோட வலு எப்படி இருக்குது, உங்கள் ராசியாதிபதியோட வலு எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ வலு இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த வலுவை பொறுத்தே தான் நீங்கள் சமாளிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது பழைய மாதிரி வர முடியலைங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா இனிமேட்டு வர காலங்களில் பாதசனியாக மாறும். அந்த பாதசனி உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். கும்பராசிக்காரங்கள் அந்த பாதசனி வரும்போது எக்கனாமிக்கலி ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்துக்கணும். நல்ல முறையில் இருக்கிற வேலையை விடாமல் அதே வேலையில் இருக்கிறது நல்லது. இடம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை சேஞ்ச் ஓவர் பண்ணி விட்டுருவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் அதை பார்த்துக்கோங்க. ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள். மீன ராசிக்காரங்க ஓய்வு அதிகரிக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணலான்னு கூட தோணும். நிறைய ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்றைக்கி சில விஷயங்களை நிம்மதியாக போகணுன்னு நினைப்பாங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு சாஃப்டான ஆளுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஹார்டாக பேசினாலும் சாஃப்டாக பேசு தான் அவங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வேகமான ராசி, நீங்கள் ஒரு விவேகமான ராசி. குரு வீடு தான் ரெண்டுமே. ஆனால் அவங்க நெருப்பு, நீங்கள் தண்ணி, அவ்வளோதான். தண்ணி எப்படி போகிறோம், சமுத்திரம் பார்க்க பயங்கரமாக இருக்கும், ஆழமாகவும் இருக்கும், ஆனால் ரம்மியமாகவும் இருக்கும். அது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. மீனம் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த ஏமாத்துறதுக்கு ஏமாலியே ஆகிறது யாருமே இல்லை, நம்ம ஒரு மீனராசிக்காரங்க தான். மீனராசி பொதுவாகவே சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. யாரோ சொன்னாங்கங்க அதுக்காக பண்ண, அப்படிலாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் யாரை நம்பி கொடுக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். சில விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் எல்லாத்துலையும் கிளியராக இருக்கும். எதாக இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லது நிறையா நடக்கும். மீனராசிக்காரங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 28 அது மேலே உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம்தான் இருக்குது. அப்போ எதை எடுத்துக்கிறது, எதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி அன்னைக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது, பெருமாள் கோயிலுக்கு போகிறது, சிவன் கோயிலுக்கு போகிறது அன்றைக்கி வச்சுக்கோங்க. மறுநாளும் போகலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சில தெளிவுக்காக நான் சொல்கிறேன், ஆஞ்சநேயர் வழிபாடு வாரம் பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். எல்லா பிரச்சனையிலேருந்தும் மீண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் உங்களுக்கு ஏற்படும். ஆஞ்சநேயரை வழிபடும் போது வெண்ணெயை சாத்தலாம், செந்தூரம் கலந்து வெண்ணெயை சாத்தலாம், வடமலை சாத்தலாம், வெற்றிலை மாலை சாற்றலாம், இப்படி நிறைய மாலைகளை சாற்றலாம். குலதெய்வ வழிபாடு நீங்கள் என்ன குலதெய்வத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணிக்கலாம். எப்போவுமே பெரியவங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ணுறதுன்னா சந்தோஷமாக பண்ணுங்கள். ஒரு சில பேர் கும்பாபிஷேகத்துக்கு இடம்லாம் வீடை இதெல்லாம் கோயிலெலாம் கட்டுவாங்க. அந்த கும்பாபிஷேக நாளில் உங்கள் கைங்கரியமாக உங்களால் முடிஞ்ச சிமெண்ட்டு, கல், மூட்டை எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். அப்போது மீனராசிக்காரங்க அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக உருவாகும்.
மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகர சௌபாக்கியங்களும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் தெளிவையும் நிறைந்த ஐஸ்வர்யத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.